பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் ரீசனிங் டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ கோடிங் அண்ட் டீகோடிங்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்கில் ஒரு 4 மெத்தட் பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ட்ரிக் தான். ஏபிசிடி இஜட் வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதில் நம்பர்ஸ் அதோட பொசிஷன் என்ன, ஃபார்வேர்டில் ரிவர்ஸ்னு தெரிஞ்சிருக்கணும். அதை கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் நம்ம ரஃப் ஸ்பேஸில் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லது. இது நம்ம எழுதாமலே மேனேஜ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிரும். ஓகேவா, ரைட். இப்போது அடுத்த பார்ட் 2ல் அடுத்த ஒரு 4 மெத்தட் இருக்கும். அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ குரூப் 4லேயே கேட்டிருக்க கொஸ்டினை கவனிங்க. எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்ந்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளுக்கான எண் குறியீடு காண்க. ரொம்ப சிம்பிளானதா, ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு இதை அப்படியே சஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம மொதல் டார்கெட் என்ன அப்படின்னா இதோட அந்த மீனிங்ஃபுல்லான வேர்டு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதா. ஓகேவா, அப்போ இங்கே RMENBU இப்படி இருக்குது அப்படின்னா இதோட மீனிங்ஃபுல்லான வேர்டு நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ நம்பர் எஸ் இல்லை, ஸோ அதனால் நம்பர் அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான அந்த மீனிங்ஃபுல்லான வேர்டு. புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தான் கண்டுபிடிக்கிறது. ரொம்ப சிம்பிளான வேர்டாக இருந்தாலுமே கூட நம்ம எக்ஸாம் ஹாலில் அது குயிக்காக ஞாபகம் வர்றது டவுட்டு. நம்ம எந்த அளவுக்கு நிதானமாக தெளிவாக யோசிக்கிறோமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அடுத்த 2வது ஒர்க் என்ன, இதுக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எண்ணுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்களா, 4. அடுத்து U வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்களா, 6. M வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. B வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. E வேல்யூ 3. லாஸ்ட்டாக R வேல்யூ 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 4 6 2 5 3 1 ஆப்ஷன் பி. ஸோ இது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ கரெக்டாக அந்த மீனிங்ஃபுல்லான வேர்டு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட். இதுலேயே இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் அது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இந்த லெட்டர்ஸில் இருந்து எது மீனிங்ஃபுல்லான வேர்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது முதல் ஒர்க்கு. 2வது ஒர்க்கு அதுக்கு சூட்டபிளான நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் நான் டாபிக் வைஸாகவே ப்ளேலிஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன். அதையும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதே போல் என்னோடய பேட்ஜ் டிவிகே பேட்ஜ், அதாவது திருவள்ளுவர் கணிதம் பேட்ஜு ப்ளஸ் முயற்சி திருவினையாக்கும் மேக்ஸ் பேட்ஜ், இதில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை ரீசனிங் முடிய போது. ஸோ இதை முடித்த உடனே நான் ஓவராலாக ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டில் எக்ஸாம் வரைக்குமே நான் ரிவிஷன் ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டின்லாம் டிக்கு இல்லாமல் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸ்பிளேஷன் மூலமா உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிற சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணவங்க டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் நான் நிறையா வீடியோஸ் நம்மளோட சாய்ஸ் மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் அவங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. A முதல் N வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 வரை குறிப்பிடப்படுகிறது. அப்போ ABCDEFGHIJKLMN இது வரைக்கும் தான். இதிலேருந்து 14 முதல் 1 வரை நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சுக்கணும். அப்போ இதில் 14லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகேவா, ஆங்கில எழுத்து ஓ என்பது 0ல் குறிப்பிடப்படுகிறது. அப்போது NO அப்படிங்கிறது இருக்கா, ஓ வந்து 0ல் குறிப்பிடுறாங்க. ஓகே, மேலும் P முதல் Z வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் -1 முதல் -11 வரை. இதில் இருந்து இப்போ OPன்னு வருமா, PQRSTUVWXYZ இந்த எழுத்துக்கெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க, -1லேருந்து -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 ஸோ புதுசாக அவங்க ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. இது ஆன் த ஸ்பாட்டில் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம இந்த கோடிங்கை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும்.
இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ள வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் முழு எண்ணின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சக்ஸஸ்க்கு வந்து என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற பார்க்கணும். எஸ் அப்படிங்கிறது என்ன -4, அப்போ இங்கே -4, இங்கேயும் -4 போட்டுடலாம். அடுத்து யூ அப்படிங்கிறது -6 -6 நோட் பண்ணிடலாம். சி அப்படிங்கிறது 12ன்னு இருக்கா, ஸோ அப்போ 12 லாஸ்ட்டில் இ அப்படிங்கிறது E10. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குது. இப்போ இதோட கூடுதல் தான் நம்ம பார்க்கணும். இப்போ மைனஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். -4, இங்கே ஒரு -4 இருக்குது, -8, இங்கே ஒரு -4 இருக்குது. இப்போ இது ஒரு -6 பார்த்தோம்னா -10 தான், இங்கே ஒரு -8. அப்போ மொத்தம் மைனஸ் வேல்யூ -18 தானே. ஓகே, 10 8 18. இப்போ ப்ளஸில் இருக்க வேல்யூ என்ன? 12 24, 24 + 10 34. ஓகே, ஸோ அப்போ 34ல் 12 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும்னு பாருங்கள். இப்போ இங்கே 6 வருமா, 14ல் 8 போனுச்சா பேலன்ஸ் 6, இங்கே 2 தான் இருக்கும், 2ல் 1, அப்போது +16. இதுதான் இதோட கூடுதல். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள் எவ்வளோ ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. நம்மளா கோடிங் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்க கோடிங்கை யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க க்ரியேட் பண்ணுற கோடிங்கை நம்ம யூஸ் பண்ணணும். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதன்படி கோடிங் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க வார்த்தைக்கு நம்ம கோடிங் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதோட அவங்க கூடுதலும் கேட்டிருக்காங்க. ஓகே, 3 ஒர்க்கு இருக்குது. ஸோ 3 ஒர்க்கையும் நல்லா தெளிவாக நம்ம பார்க்கணும். ரீசனிங் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் யோசிக்கிற அளவுக்கும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதே டயத்தில் டைம் போகிறதே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அவங்க ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. ஆங்கில எழுத்துக்கள் ஏ வந்து நம்ம டீன் மென்ஷன் பண்ணுறோம், ஏ அப்படிங்கிறத டீன் மென்ஷன் பண்ணுறோம், பி இ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சி வேல்யூ எஃப்னு மென்ஷன் பண்ணுறோம், சி வேல்யூ எஃப் நோட் பண்ணுறோம், டி வேல்யூ ஜி நோட் பண்ணுறோம், டி வேல்யூ ஜி நோட் பண்ணுறோம். இந்த மாதிரி அவங்க இஜட் வரைக்கும் அப் டு இஜட் வரைக்கும் இஜட் வேல்யூ சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ABCDEFGHIJK இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த லெட்டர்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொன்றுலையுமே அடுத்தடுத்து அப்படியே வந்து ஒரு 4 நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், 3 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஏவோட +3 தான் டி, அப்போ இங்கே +3 இன்க்ரீஸ் ஆகுதா. அடுத்து பிக்கு அப்புறம் வந்து ஒரு +3 இ. ஓகே, அப்போது இங்கே +3 வேல்யூ. அதே போல் சிக்கு அப்புறம் +3 வேல்யூ தான் எஃப். அப்போ ஒவ்வொன்றுலையுமே அந்த +3 அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட்டில் இஜட்டுன்னு இருக்கும், இஜட்டோட +3 வேல்யூ தான் சி, அதுதான் வந்து அவங்க லாஸ்ட்டில் இஜட் வேல்யூ சின்னு கொடுத்துருப்பாங்க, +3 வேல்யூ. இதுதான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்க அந்த KHOOR இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கே அப்படின்னு இருக்கா, ஓகேவா, IJK அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வார்த்தை எவ்வாறு மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, IJK LMN இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஹச்சுன்னு தான் ஃபஸ்ட் ஒருத்தன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த வேல்யூவில் +3 இன்க்ரீஸ் ஆகி வந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது எந்த இடத்துல ஹச்சுன்னு இருக்குதுன்னா அந்த ஹச்சோட +3 வேல்யூ தான் கே. அப்போ இது வந்து கேங்கிறது அந்த +3யோட வேல்யூ. அதே போல் ஹச் வந்து எதோட +3 வேல்யூ, ஈவோட வேல்யூ. ஓகே, ஈயோட +3 வேல்யூ தான் ஹச்சு. அடுத்து ஓ அப்படிங்கிறது எதோட +3 வேல்யூ, இப்போ MNO அப்படிங்கிறது எண்ணுக்கு அடுத்து வரும். அப்போது 1 2 3 எல்லோட அந்த +3 வேல்யூ தான் ஓ. அப்போ இந்த இடத்துல எல் அப்படின்னு நோட் பண்ணோம். அதே போல் தான் இங்கே எல்லுன்னு வரும். லாஸ்ட்டில் ஆர் அப்படிங்கிறது எதோட +3 வேல்யூ, இப்போ MNOPQR அப்படிங்கிறது இருக்கும். அப்போது ஓவோட +3 வேல்யூ தான் ஆர். அப்போ ஹலோ HELLO இந்த லெட்டரோட +3 வேல்யூ தான் இந்த KHOOR. புரிஞ்சுங்களா? அப்போ HELLO எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ அவங்க கோடிங்கை
ஒரு மெத்தடில் மாற்றிருக்காங்க. அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நான் சொல்லியிருக்க அந்த ஏபிசிடி கான்செப்டை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கோடிங் டீகோடிங் ரொம்பவே ஈஸி. அடுத்து நெக்ஸ்ட் மாடல் கவனிக்கலாம். நெக்ஸ்ட் மாடல் கவனிங்க. ஸோ அவங்க ஒரு சீரீஸ், அதாவது நம்பரும் கொடுக்கலாம், ஆர் லெட்டர்ஸும் கொடுக்கலாம், ஆர் லெட்டர் நம்பர் சிம்பிள் இதெல்லாம் கலந்து ஒரு சீரீஸ் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, நிறையா இந்த மாதிரி நம்பர்ஸோ லெட்டர்ஸோ சிம்பிள்ஸோ வர்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கங்கிறதான் கவனிக்கணும். கவனிங்க, கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும், அப்போ 4ங்கிற நம்பருக்கு முன்னாடி என்ன வரணும், 7ங்கிறது வரணும் என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண்ணும் வராமல் இருப்பதை காண்க. நல்லா கவனிங்க, இந்த 4ங்கிற எண்ணுக்கு 7ம் அதே போல் 4க்கு அடுத்து உடனே 3 என்ற எண் 743ன்னு இருக்குல்ல, இந்த எண்ணை வராமல் இருப்பதை காண்க. எல்லா கண்டிஷனையும் சொல்லிவிட்டு இந்த கண்டிஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த 7 4 3ன்ட்டு வர்ற மாதிரி என்ன இருக்குது, இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க, இது ஒரு செட்டு இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 7 4 3 இல்லைங்க, லாஸ்ட்டில் இருக்கா 7 4 3. ஸோ அப்போ 2 இடத்துல இது வருது. அப்போ கொஸ்டின் என்ன ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமல் இருப்பதை. அப்போது 4ங்கிற எண்ணுக்கு முன்னாடி 7 வரணும், ஆனால் அதை தொடர்ந்து 3 வரக்கூடாது. அப்போ 7 4 அப்படிங்கிற இந்த ஒரு கண்டிஷன் கரெக்டாக வருமா? அப்போ 7க்கு முன்னாடி 4 74ங்கிறது எங்கே இருக்குது, இந்த சைடு ஒரு 74 இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 74ன்னு இருக்குது. அது தொடர்ந்து என்ன வரலை, 3ங்கிறது வரலை. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. அப்போ இதில் மொத்தம் எத்தனை செட்டு இருக்குது, இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு. இப்போ 7 4க்கு அப்புறம் 1 வந்துச்சு ஃபஸ்ட்டு செட்டில், அடுத்து 7 4க்கு அப்புறம் 2 வந்துச்சு செகண்ட் செட்டில். மற்றபடி இதுவும் வராது. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி 2 தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா நீங்கள் கவனிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன வார்த்தையில் நல்லா இப்போ பாருங்கள், ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததா, அப்போ எதைத்தான் ஆன்சரை எடுத்துக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ நல்லா தெளிவாக இந்த மாதிரி வார்த்தையில் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரியே நிறையா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க, குரூப் 4 2022 கேட்டிருக்கிறது தான். இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, நான் சொல்லியிருக்கேனா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்பரோ லெட்டரோ சிம்பிள் இந்த மாதிரிலாம் ஒரு சீரீஸாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இந்த இதை கவனிக்கிறதா ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறமாக உள்ள 7வது உறுப்பு என்ன. அப்போ ஃபஸ்ட்டு தொடரில் 16வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது நம்ம எப்பயுமே ஃபார்வேர்டில் நம்ம நோட் பண்ணோம். அவங்க ஏதாவது டைரக்ஷன் லெஃப்ட் சைடோ ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்றபடி பார்க்கணும். கொஸ்டினை கவனி, இங்கிலீஷில் கவனிங்க, விச் எலமெண்ட் இஸ் 7th டு த லெஃப்ட். அப்போது அதாவது லெஃப்ட்லேருந்து 7வது, எதுலேருந்து 16th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட். அப்போ ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னா நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதிலிருந்து இடதுபுறமாக உள்ள 7வது லெட்டர். ஸோ அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், 16வது லெட்டர் இடது புறமாக இருக்கக்கூடிய 16வது லெட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16ங்கிறது என்ன, பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன. அப்போது இந்த பர்சன்டேஜ் இதில் தான் 16வது லெட்டர், இதில் இருந்து எத்தனாவது, இடதுபுறமாக உள்ள 7வது லெட்டர். அப்போ இந்த சைடு தான் நம்ம பார்க்கணும். 7வது லெட்டர்னால் கவனிங்க, என்ன லெட்டர் வரும் பாருங்கள், இதில் இருந்து. அப்போது 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிறது வருது. ஓகே, இப்போது இதில் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், லெட்டர் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதில் இருந்து அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பரு, இப்போ இங்கே இசட்டுங்கிறது 1னா 1 2 3 4 5 6 7. அப்போ 7வது லெட்டர் என்ன, ஏ அப்படிங்கிறதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது கொடுத்துருக்க வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே போல் இன்னும் 2-3 கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சீரீஸில் வரக்கூடியதை உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஸோ இது குரூப் 2 கொஸ்டின் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு சீரீஸ், நல்ல பெரிய ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து அவங்க P@L என்பது Y75 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த P@L அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதில் எப்படி Y75 வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ Pங்கிற லெட்டர் இங்கே இருக்குது, ஒய் அப்படிங்கிற இப்போ இதுக்கு நேராக இது வந்து ஒய்ன்னு மாற்றிருக்காங்களா, ஒய் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இருக்குது. அப்போ ஃபார்வேர்டில் செகண்ட் லெட்டர், ரிவர்ஸில் அதே அப்படியே செகண்ட் லெட்டர் வந்திருக்கா. அதே போல் இப்போ அட்டை அப்படின்னு இருக்கும், அட்டை 7ன்னு மாற்றிட்டாங்க. இப்போ அட்டை அப்படிங்கிறது என்ன, ஃபார்வேர்டில் 4வது லெட்டர், அப்போ 7 அப்படிங்கிறது ரிவர்ஸில் 7வது லெட்டர். அப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா. இப்போ எல் அப்படிங்கிறது இங்கே என்ன, ஃபார்வேர்டில் 7வது லெட்டர், இப்போ 2வது லெட்டர் 4வது லெட்டர், இது வந்து 7வது லெட்டர், 7வது லெட்டர். இங்கே அதே போல் இங்கேயும் 7வது லெட்டர் ரிவர்ஸில் 5. ஓகேவா. இப்போ இதே போல் தான் $1 ஆஸ், இதுக்கு எப்படி நம்ம குறியீடு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும், அந்த டாலருங்கிற சிம்பல் ஃபார்வேர்டில் 6வது லெட்டர். அப்போ இங்கே ரிவர்ஸ், இப்போ இது 7வது லெட்டர் என்ன பண்ணால் ரிவர்ஸில் வந்துட்டு என்ன எஃப்ங்கிறதானே, அப்போ இங்கே இடத்துல எஃப் வரும். 1 அப்படிங்கிறது 1 வந்து எத்தனாவது லெட்டர், 9வது லெட்டர். அப்போ ரிவர்ஸில் 9வது லெட்டர் இந்த டாட்டு, அப்போ இங்கே டாட்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஆஸ் வந்து இங்கே எத்தனாவது லெட்டர், 11வது லெட்டர். அப்போ இங்கே ரிவர்ஸ்லையும் 11வது லெட்டர்னால் 3. ஓகேவா. அப்போது 3 நோட் பண்ணலாம். F.3 அப்படிங்கிறதா நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த சென்டென்ஸை நல்லா கவனிச்சுக்கணும், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஸோ இங்கே இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கீழே குறுக்கு வரிசையில் இடத்தில் என்ன வர வேண்டும், கொஸ்டின் இடத்துல என்ன வர வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ GDR BMP அதே போல் D45 அதுக்கடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ GDR இதில் இருந்து எப்படி BMP வந்தது, இந்த சீரீஸில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து BMPயில் இருந்து எப்படி D45 வந்தது அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். இதை புரிஞ்சுட்டோம்னாவே எத்தனை லெட்டர் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு அதவே நம்ம இங்கே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மேக்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கேயும் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டினை கண்டிஷனை நல்லா கவனிங்க. மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகளில் அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும். ஓகே. ஒரு உறுப்புக்கு முன்னால் உயிரெழுத்து அப்படின்னா வவ்வல்ஸ் லெட்டர். ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குது, அதில் வவ்வல்ஸ் லெட்டர் தான். AEIOU அப்படி தானே சொல்லுவோம். AEIOU இதான் வவ்வல்ஸ் லெட்டர், இதான் உயிரெழுத்து. அந்த உறுப்பை தொடர்ந்து அப்போ எந்த லெட்டர் வேணால் இருக்கலாம், அது லெட்டர் எது வேணால் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வவ்வல்ஸ் லெட்டர் இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன, அதனை தொடர்ந்து ஒரு எண் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இந்த கண்டிஷன் வர மாதிரி என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளால் வவ்வல்ஸ் லெட்டரை ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. அப்போ வவ்வல்ஸ்க்கு அடுத்து ஏதாவது ஒரு உறுப்பு இருக்கணும், உறுப்புக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்கணும். இந்த கண்டிஷன் தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ நல்லா இதை கவனிக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல வவ்வல்ஸ் என்ன, இங்கே ஏ அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஏ இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு நம்பர், இங்கே பாருங்கள், ஏ ஒரு உறுப்பு, அதுக்கு அடுத்து ஒரு நம்பர். கரெக்டாக வருதா. அப்போ AK7 இது அவங்க சொன்ன மாதிரி ஒரு உறுப்பு இருக்குது, உறுப்புக்கு முன்னால் ஒரு வவ்வல் லெட்டர் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கடுத்து வவ்வல் லெட்டர் என்ன, யூ இருக்குது. ஓகேவா. ஸோ யூக்கு அடுத்து உள்ள டீன்னு பார்க்குறோம். டிக்கு அடுத்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஆனால் நம்பர் வரணும். அப்போ இந்த கண்டிஷன் வராது. யூங்கிற கான்செப்டை நம்ம எடுக்க. அடுத்து ஐ அப்படின்னு பாருங்கள். ஐங்க AEIOU தானே. அப்போ ஐ அப்படிங்கிறது ஒரு வவ்வல் லெட்டர் தான். அது அடுத்து எண்ணுன்னு இருக்குது. அப்போ எண் எது வேணால் இருக்கலாம். நம்பர் அதுக்கடுத்து நம்பர் இருக்கா. அப்போ இதுவும் கரெக்டாக அவங்க சொன்ன கண்டிஷனில் ஒரு வவ்வல் லெட்டர், அதுக்கப்புறம் நம்பர், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு உறுப்பு, அதுக்கு அடுத்தது நம்பர் வருதா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், வேறு என்ன, AEIOUல வேறு எதுவுமே இல்லை. அப்போ இந்த 2 கண்டிஷன் தான் கரெக்டு. ஓகேவா. ஸோ அப்போது ஆன்சர் இந்த 2 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ கண்டிஷனை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அடுத்து நல்லா கவனிங்க. மேலே உள்ள தொடரிலிருந்து அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிய பின். அப்போ அனைத்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னா நீக்கிய பின் அப்படின்னா என்ன, இந்த வவ்வல்ஸ் லெட்டரை நம்ம நீக்கிறணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா AEIOU அனைத்து வவ்வல்ஸ் லெட்டருமே நீக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஓகேவா? அப்போ AEIOU எங்கே இருக்குது, இந்த U இருக்குது, E இருக்குது, A இருக்குது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது லெட்டர் இருக்கா? இப்போ இது வந்து ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இது ஏங்கிறது கிடையாது, ஆல்ஃபா. இதை நீங்கள் நீக்கிடக்கூடாது. வேறு எதுவுமே நம்ம நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. AEIOU இந்த 3 லெட்டர் தான். கிடைக்கக்கூடிய புதிய தொடரில் இடது முனையிலிருந்து உள்ள 13வது லெட்டர். அப்போ இடது முனையிலிருந்து உள்ள 13வது லெட்டர் நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து வலதுபுறத்தில் இருக்கும் 4வது உறுப்பை காண்க. இப்போ இடது முனையிலிருந்து 13வது உறுப்பு, அந்த உறுப்புக்கு வலதுபுறம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ரைட் சைடே தான் வரணும். ஓகே, அப்போ ஒரு உறுப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ Qங்கிறது ஒரு வேளை எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா இதுக்கு ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு இது. ஓகேவா? அப்போ இதே ஃபார்வர்டு இதே சைடே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. அப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு மாடல் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும், வெண்ணெய் பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலணி என்றும், காலணி சைக்கிள் என்றும், சைக்கிள் கை கடியாரம் என்றும், கை கடியாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. பின்வருவனையில் மொழியில் நேரத்தை குறிப்பது என்ன? இப்போ நேரத்தை குறிக்கிறதுக்கு நம்ம கை கடியாரம் பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ கடியாரம் அல்லது இங்கே கொடுத்துருக்க மாதிரி கை கடியாரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நேரத்தை குறிக்கிறது என்ன? கை கடியாரம். இப்போ நம்ம டைரக்ட் ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அவங்க தான் வந்து ஒரு கோடிங் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்துக்கும் வந்துட்டு அது மாற்று மொழி என்ன, மாற்று குறியீடு என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கை கடியாரத்துக்கு என்ன, கை கடியாரம் விமானம் என்றும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போது விமானம் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதோட டைரக்ட் மெத்தடை நம்ம ஆன்சர் நோட் பண்ணிடக்கூடாது. இப்போ மாற்றி யோசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லாட்டினா மாற்றி பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணாமல் அதுக்கு வேறு என்ன குறியீடு வச்சுருக்கோமோ நம்ம வேறு ஏதாவது நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பசில் கான்செப்ட் தான் இங்கே கொஸ்டின் கேட்பாங்க. இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஸ்டினை கவனிங்க. குரூப் 1 கொஸ்டின் தான். ஒரு ஆப்பிள் விலை 60, அடுத்து ஒரு கொய்யா விலை 90 மற்றும் ஒரு மாம்பழம் விலை 60. ஒரு மாதுளை விலை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இதில் நீங்கள் ரேட் அப்படிங்கிற கான்செப்ட் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிளோட அந்த இங்கிலீஷ் வேர்டு என்ன, APPL. ஓகே, ஸோ இதோட வேல்யூ தான் 60ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இதில் இங்கே வவ்வல்ஸ் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. எத்தனை வவ்வல் லெட்டர் வந்திருக்கு? இங்கே 2 வவ்வல் லெட்டர் வந்திருக்கா, ஏங்கிற லெட்டர், E அப்படிங்கிற லெட்டர். இப்போ 2 × 30, அப்போ ஒரு வவ்வல் லெட்டரோட வேல்யூ 30. அப்போ எத்தனை வவ்வல் லெட்டர் வந்திருக்கோ அது இன்ட்டு வேல்யூ. ஓகே, இப்போ 2 லெட்டர் வந்தால் 2 × 30, வேல்யூ என்ன, 60. இப்போ இதே கான்செப்ட் தான் அடுத்ததுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா. இப்போ கொய்யா அப்படின்னா GUAVA. ஓகேவா? இப்போ இதில் AEIOU மொத்தம் எத்தனை இருக்குது, U இருக்குது, A இருக்குது, மறுபடியும் அப்போ 3 வவ்வல் லெட்டர் இருக்கா. 3 × 30, 3 9, 90ன்னு வருதா. அப்போ ரேட்டு 90 ரூபா. அப்புறம் இந்த ரேட்டு 60 அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இதில் இருந்து தான். அதே போல் தான் மேங்கோவில் 2 தான், AO. அப்போ 2 வவ்வல் லெட்டர் இருக்குது, 2 × 30 60ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன, பொமக்ரனேட். இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை வவ்வல் லெட்டர் இருக்குது, O இருக்குது, அடுத்து E இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு A. ஓகே, இன்னொரு ஒரு A அப்படின்னு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு E இருக்குது. மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, 5 வவ்வல் லெட்டர் இருக்குது. அப்போ 5 × 30 5 15, 150. ஆப்ஷன் D தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ வவ்வல் லெட்டர்ஸ் வச்சு இங்கே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த கோடிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கில எழுத்து A1, B2, C3, அதே போல் தொடர்ந்து இது. அப்போ அந்த ஃபார்வேர்டு கண்டிஷனில் தானே. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ்
என்ன சென்டென்ஸை மீன் பண்ணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ ஆன்சரை ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிடலாம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். நீங்கள் ரீசனிங் டாப்பிக்காக இருக்கட்டும், மற்ற எல்லா டாப்பிக்குமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்லேயே டாபிக் வைஸாக கொடுத்துருக்கோம். வீடியோஸும் நல்லா தெளிவாக பாருங்கள். லாஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம், கோடிங் அண்டு டீகோடிங்கில். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ குரூப் 1 2016 கேட்டிருக்காங்க. இந்த ஏபிசி அப்படிங்கிறதே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நம்ம ஒரு சீரீஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த டேஷ் மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல என்ன மாதிரி லெட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் அதாவது இங்கே லாஸ்ட் லெட்டர் இருக்கா, இதே போல் சேம் லெட்டர் தான் இங்கேயும் ஃபஸ்ட் ஒருத்தன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது மிரர் அப்படிங்கிற கான்செப்ட். இங்கே ஃபஸ்ட் லெட்டர், இங்கே லாஸ்ட் லெட்டர். அப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், ரெண்டாவது லெட்டர் ஏன்னு இருக்கா, அப்போ லாஸ்ட்லேயும் அந்த ஏங்கிற லெட்டர் தான் செகண்ட் லெட்டராக வரும். ஓகேவா? அதே போல் பாருங்கள், பின்னு இருக்குன்னா பின்னு தான் வரும். ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா ஏ தான் வரும். அகைன் பி இருக்குது அப்படின்னா லாஸ்ட்ஸில் இந்த இடத்துலையும் பி தான் வரணும். ஓகே, அப்போ இந்த கேப்லாம் நோட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது என்ன, சி ரைட் சைடு இருக்குது அப்படின்னா இதே சி தான், அதாவது லெஃப்ட் சைடு இருக்குன்னா அதே சி தான் இங்கேயும் வரணும். ஓகேவா? ஸோ அடுத்ததையும் பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கள். ஏ இருக்குது, அடுத்தது பி இருக்குது. இப்போ ஏ நோட் பண்ணிவிட்டேன், அடுத்து பி இருக்குது, நெக்ஸ்ட்டு சி இருக்குது, லாஸ்ட்டில் டிங்கிறது வரும். ஓகே, அப்போ இதுதான் மிரர் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் அப்படிங்கிற கான்செப்டில். இப்போ அதே ஆர்டர் எழுதுங்க. ஏ ஃபஸ்ட் ஒருத்தனை ஏ நோட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு பி, அடுத்து டி, அதுக்கடுத்து சி, அதுக்கப்புறம் ஏ. இதுதான் வரணும். ஓகே, இந்த ஆர்டர் எங்கே இருக்குது, ஏபிடிசிஏ ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அது கரெக்டாக நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஐடியாஸும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம மைண்டில் இருக்கும். அப்போது நம்ம இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் வந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அது வரல அப்படின்னா அடுத்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸோ இதுவும் குரூப் 1 கொஸ்டின் தான். இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை. இப்போ ஃபஸ்ட் லெட்டர் அதே சேமாக லாஸ்ட் லெட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ பி, இப்போ ஏபிசி இந்த 4 லெட்டர் தான், சாரி 3 லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆகலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே பி வந்துச்சுன்னா அகைன் ஒரு கேப் வந்து மறுபடியும் பின்னு வந்திருக்கு. அப்போ பி ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, சிங்கிற லெட்டர் தான். இது ஒரு செட்டு. இப்போ அடுத்தது கவனிங்க, பிக்கு அப்புறம் சி 2 டைம் வந்துருச்சு. ஓகே, சி வந்து 2 டைம் வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன லெட்டர், ஏங்கிற லெட்டர் தானே. அப்போது ஏங்க ஃபஸ்ட்டு சிங்கிறது ஃபில் பண்ணோம், பி 2 டைம் வந்துச்சு. அடுத்து சிங்கிறது ஃபில் பண்ணோம், அதாவது சி 2 டைம் வந்துச்சு, ஏ ரிமைனிங் லெட்டர் நோட் பண்ணோம். அப்போ பிக்கு அப்புறம் பி ஃபஸ்ட்டு 2 டைம் வந்துச்சு, அடுத்து சி 2 டைம் வருது. அதுக்கு அடுத்தது கவனிங்க, இப்போ இந்த தானே. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேஷ் நோட் பண்ணுறோம். அப்போது இங்கே இரண்டாவது லெட்டர் என்ன வந்திருக்கோ அதுதான் ரிப்பீட் ஆனிச்சு. முதல் லெட்டர் வேறு லெட்டராக இருக்கும். இப்போ இங்கே ஏன்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஏன்னு ஆரம்பிச்சுன்னா அடுத்ததில் பின்னா அடுத்ததில் என்ன ஆகும், சின்னு ஆரம்பிக்கும். ஏ 2 டைம் வருதுல, அப்போ 2 டைம் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இடையில பிங்கிறது. அப்போ அந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு ஏபிங்கிறத நடுவில் கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு செட்டை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இப்போ முதல் லெட்டர் சியில் ஆரம்பிச்சுன்னா அடுத்த லெட்டர் எதில் ஆரம்பிக்கும், டிங்கிற யூஸ் பண்ணல, ஏங்கிற மற்ற 3 லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ ஏ நம்ம பார்க்குறோம், பி, அடுத்து அகைன் பின்னு இருக்குது. அப்போ ஒரு லெட்டர் மட்டும் தான் மிஸ் ஆகுது, சி மட்டும்தான். ஓகே, அப்போ எங்கெங்கே வரும் பாருங்கள், நான் பாக்ஸில் நோட் பண்ணுறேன். அந்த லெட்டர் தான் நம்ம தெளிவாக கவனிக்கணும். எங்கே டேஷ் வந்ததோ அதை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். அப்போ என்ன வரும், சி ஏ அகைன் சி ஏ அகைன் சி. அப்போ சிஏ இதுதான் வரணும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நீங்கள் இதை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரே லெட்டரை ரிப்பீட் வந்துகிட்டே இருக்குங்க சார் அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் பேட்டர்ன் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் லெட்டர் ஏன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்தது பின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அடுத்தது நம்ம கெஸ்ஸிங் என்ன, சியில் ஆரம்பிக்கலாம். இது ஒரு நம்மளுக்கு குழு. அடுத்தது ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆகுது, அதாவது ரெண்டாவது வர லெட்டர் அகைன் 4வது பொசிஷன்லேயே வருது. அப்போ அதே போல் தானே இங்கேயும் ரெண்டாவது வர லெட்டர் 4வது பொசிஷனில் வந்துடுது. இங்கேயும் ரெண்டாவது என்ன லெட்டர் வருமோ அதான் 4வது பொசிஷன்,
நாலாவது பொசிஷன் என்ன இருந்தோ அதான் ரெண்டாவது பொசிஷனாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிமைனிங் டைம் நம்ம நோட் பண்ணுறோம். இந்த மாதிரி கான்செப்டை தான் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இது கோடிங் அண்ட் டீகோடிங்கில் வரக்கூடிய எல்லா மெத்தட்ஸுமே நம்ம பார்ட் 1 அண்டு பார்ட் 2 இந்த 2 பார்ட்லையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.